Hello friends, நான் ஷர்மின் விபோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போவாங்க. ஸோ அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட முக்கியமான விஷயம், ஸோ இதுக்கு முன்னாடி நான் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சொன்ன சில விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் அவங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ், அவங்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சில வெப்சைட்லலாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் வாரா, கிளாஸ்டோர், இந்த மாதிரி வெப்சைட்டில். ஸோ அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு டாப்பிக்கும் வந்து நீங்கள் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரேர் கேஸில் வந்து கேட்பாங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். பட் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. பட் நீங்கள் நான் ஐடி நான் சிஎஸ் அப்படின்றதால ரொம்ப பேசிக் லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ அதை பயப்பட தேவை. பட் அந்த பேசிக்கான விஷயங்களும் நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படின்றது வந்து வெறும் இன்ஃபோசிஸ் சைட்லேருந்து மட்டும் பார்க்காதீங்க, எல்லா கம்பெனியும் வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஓவரால் எல்லா கம்பெனிலையும் கேட்டிருக்கக்கூடிய நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, இன்க்ளூடிங் டிசிஎஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து லிங்க் பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். அப்படின்னா டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். நான் ரிப்ளை பண்ணணும் இல்லையோ நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணால் மெயில் ஐடி, என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ்ல வந்து 2016 பிளேஸ் ஆனவங்க வந்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணு ஹங்காரி அப்படின்றவங்க டிசிஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2016 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு தென் தமிழில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பெருசாக தான் போகும். So this is the most common questions for non-IT background. Basically, I'm from mechanical background. Now I'm a software developer. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்காங்க. ஸோ நத்திங் மச் ப்ரோ, தே வில் செக் ஹவு மே பொட்டன்ஷியல். ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக வந்து இருக்கீங்க அப்படின்றது தான் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then attitude matters a lot. You have to do some drama as well. So something drama, but இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். நீங்கள் ட்ராமா பண்ணுறது வந்து ஓவராக நீங்கள் பிகேவ் ஆட்டிடியூட் இருக்கலாம், பட் ஓவர் ட்ராமா வந்து சம்டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் கொண்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்ட்ராங் இன் யுவர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். They wanted to see how you are interested in subjects, how much you understood சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்சோ பி அவேர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நான் சிஎஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க ஒரு சில கான்செப்ட்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நான் அதை சொல்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா C++, RDBMS, ஜாவா, அப்புறம் JSP, பேசிக் நாலேஜ் இஸ் மோர் தென் எனஃப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த C++, RDBMS, ஜாவா, JSP. ஸோ இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள், பேசிக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான கொஷின்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. தென் உங்களுக்கு வந்து இதில் முக்கிய விட்ட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்து எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம தனியாக வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா be always proactive and show them very much interested to be the part of the company. Definitely they are you. So நீங்க வந்து என்னதான் ஒரு நான் டெக்னிக்கல் நான் சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க கிட்ட காட்ட சொல்றாங்க. ஸோ அப்புறம் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்யா அப்படின்றவங்க, ஸ்டவ்யா சிஹெச். ஸோ டிசிஎஸ்ல ஒர்க் பண்றவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த பேனல் during my interview it started with my final year project. So they asked why I choose the area they tested and how deep my knowledge in this area needs. This applies to your core subjects too. The rest was HR interview and asking questions from my resumes. On the other hand, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஏரியாவில், ஏன் ஐடி ஏரியாவில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட HR இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா on the other hand my friend was fired with increasingly difficult technical questions till the point she broke down. Another person I know had faced more technical questions from his branch than he would face an interview for a core company.
ஸோ ஃப்ரெண்ட் பி கான்ஃபிடென்ட், கீப் யுவர் செல்ஃப் கம்போஸ்ட் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட், திஸ் இஸ் நாட் த ஜாப் லாஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து டீப்பாகவும் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கடைசியில் என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட லாஸ்ட் ஜாப் கிடையாது, ஸோ இன்னும் நிறைய ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த கம்பெனியில் கண்டிப்பாக பிளேஸ் ஆகும். ஸோ அதில் பிளேஸ் ஆகலை அப்படின்னா வந்து மனசு உடஞ்சு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் ஃப்ரம் நான் சிஎஸ். ஸோ இன்ஃபோசிஸ்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சிஎஸ் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கூகுளில் வந்து தேடி அதுக்கான ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இன்டர்வியூலையும் இது வந்து உதவும். நீங்கள் நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஐடி கம்பெனி ஐடி சைட்லாம் வரணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஏன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் லாஜிக்ஸ் லைக் பைனரி ஷார்ட், பபுள் ஷார்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைனரி ஷார்ட், பபுள் ஷார்ட், அப்புறம் சினா என்ன, C++, அப்புறம் C++க்கும் சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சிக்கும் C++க்கும், அப்புறம் வந்து சிக்கும் ஜாவாக்கும் பைத்தானுக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஜிக் டு டிஸ்பிளே ஆட் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த ஆட் ஆர் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறது ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ பாலிண்ட்ரோமோட லாஜிக், அப்புறம் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், அப்புறம் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜில் பேசிக்காக சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கூகுளில் ஆர் யூடியூப்ல போட்டாலே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்லாம் இருக்காது. பாலிண்ட்ரோம் எல்லாம் வந்து ஒரு சின்ன கோடிங் தான். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஒரு 2 நம்பர் கொடுத்து ஆட் பண்ணணும். தென் ஸ்வாப்பிங் 2 வேல்யூஸ், ஒரு 2 வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ ஸ்வாப் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ், வை டிசிஎஸ். ஸோ ஏன் டிசிஎஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து இன்ஃபோசிஸ் மென்ஷன் பண்ணி கீழே டிசிஎஸ் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் டிசிஎஸ் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்ல வந்து ஏன் டிசிஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே பார்ப்பீங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். What are the technical questions asked to electrical engineering students in an Infosys interview? So Infosys interviewல technical electrical engineering ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்ட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ ருபேந்திர குமார் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு அதை ப்ளேஸ் ஆயிருக்காரு இன்ஃபோசிஸில். 2015 இப்போ வரையும் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட்ஸ் ஃப்ரெஷர், டோன்ட் வரி, தே won't go for more than 1 to 2 technical questions. That too very basics ones, but be ready for the questions to check your problem solving approach, like they may ask even riddles as well. So won't be asked the questions which have been prepared for exam. Everyone is prepared for the basic questions. Tell me something about yourself, but to me the first question was tell me something about your brother. Hope you got my point. So just need to sound confident. They want to see if this normal test disturb you or not. That's all my best of time. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர், பட் அவர் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போன மாதம் பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து ஒரு நிறைய பேருக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸே கேட்கல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெரி பண்ணிக்காதீங்க. ஒரு பேசிக் நீங்கள் ஒரு நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், வந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வெரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப் கேட்பாங்க இல்லையா? ஸோ அவருக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட பிரதர் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அஞ்சு அப்படின்றவங்க சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் அட் இன்ஃபோசிஸ் 2018 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீனியர் இன்ஜினியர் ரோலுக்கு, சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு. So in Infosys HR interview, mostly you would be asked some basics of your particular stream. So then some basic C programs such as Fimnox, அது எனக்கு காலேஜ் படிக்கும்போது வராது, இந்த Fimnox அப்படின்ற ஒரு இது, அப்புறம் even odd numbers. Apart from this, what matters is your confidence. Whatever answer you tell them, the way you manage them is more important. So even if you are not showing the answer questions, make sure you answer whatever you know is pretty much confident way. Make sure you ask some questions to HR even before you leave the HR rooms. So this portray your confidence. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ அவங்க என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஒரு சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி ப்ரோக்ராம்ஸில் வந்து பேசிக்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஆர் ப்ரோக்ராம், ஃபிப்னாக்ஸ், அந்த இது
தென் whatever answer. ஸோ நீங்கள் ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து சொல்லும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற ஆன்சரில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இவர் வந்து இவரோட கொஷின்ஸ் இவரோட ஆன்சரில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். So how do I crack Infosys interview? I am from not CS computer science background. So Stravani associate consultant at Infosys la work பண்ணிட்டு இருக்காங்க. 2018 ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ present batch. I have been in the same situation 3 years back. So 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதே சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I want to crack the interview somehow, but didn't had knowledge on programming. Then I passed C language with much difficulty in first year. So can imagine my plight at time. So I already lost TCS in interview round. So from the experience, I planned properly this time. I prepared one core subject well for the interview because they will ask on our one core subjects too. ஸோ இவங்க இன்ஃபோசிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிஎஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இதுலேருந்து ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு முன்னாடி. ஸோ தே வில் ஆஸ்க் ஆன் ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ் டூ. ஸோ உங்களோட கோர் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the day of the interview, as expected, I was asked about my favorite subject and he started questioning on me on the same. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டுட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸில் ஒரு நல்ல விஷயம்னா இதான், எனக்கும் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நமக்கு என்ன பிடிச்சிருக்கும், ஸோ அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ பட் எல்லாருக்கும் எப்படி வராது, ஒரு 90% அந்த மாதிரி கேட்பாங்க. பட் நான் அந்த 10% வந்து நம்ம சப்ஸ்கிரைப்னு ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. I started answering well initially, but at one question I didn't know the answer. So I confidently told the wrong answer. I didn't know if he understood or not, but he didn't tell me anything because of my confidence. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஒரு கொஷனுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தரல. ஸோ அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு ராங் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு ராங் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்றதா பெஸ்ட். ஏன்னா அவர் வந்து நம்மளால ஏமாற்ற முடியாது. ஸோ அவர் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுட்டு தான் கேட்பாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம போயிட்டு ராங் ஆன்சர் சொல்றது வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ பட் இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த ஆன்சர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு நான்-சிஎஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இதை கரெக்டாக தெரியுமான்னு அவருக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி கேட்குறாரு. ஸோ அப்படி கேட்கும்போது இவங்களோட ஆன்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கப்போ ஓகே இவங்க வந்து இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதால மேபி அவர் வந்து எதுவுமே கேட்காம இருந்திருக்கலாம். பட் he didn't எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then he asked me to write one program which I know well. I started writing அதான் Fibonacci series அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் படிச்சும் பார்த்துக்கலாம். In between I forget that much poor. I was in programming back then. I started writing numbers at the side and acted like infringing something that from that somehow finished the program. So அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங் நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் தான். பட் இன் பிட்வீன் அவங்களுக்கு வந்து மறந்துருச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. He saw and told me you are not able to write one basic C program. ஸோ அவர் பார்த்துட்டு சொல்றாரு உங்களால் வந்து ஒரு பேசிக்கான C ப்ரோக்ராமே எழுத முடியல அப்படின்ட்டு. You wrote with so many mistakes. நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. How will you code in Infosys if you get placed அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, I thought it's done. I lost it, but I told him I will learn and I'm sure I can perform well. He didn't say nothing and he asked me some other things. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு C பேசிக் ப்ரோக்ராமே போட தெரியல, எப்படி நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் வந்து கோடிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் I will learn, என்னால் வந்து கற்றுக்க முடியும், ஸோ என்னால் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. So he tried to analyze how I would react in what situations. He even scolded me for some stupid thing I did in resume, but I didn't lose my cool anywhere. And I tried to be calm and explain him my version confidently. Finally, I got this. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்களை வந்து அனலைஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நல்லா ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருப்பீங்க. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி பார்த்துருக்கீங்க, இவர் வந்து ஸ்கோல் பண்ணி திட்டிருக்காங்க அவங்கள. ஸோ திட்டிட்டு என்ன ரெஸ்யூம் இது, இந்த மாதிரி ரெஸ்யூம்லாம் வந்து ஏன் கொண்டு வரீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பட் இருந்தும் இவங்க அவங்களோட அந்த இது வந்து இழக்கவே இல்லை. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க கூல்னஸ் வந்து இறக்கவே இல்லை. ஸோ அவங்களோட வெர்ஷன் அவங்களோட இதில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்ததால் அவங்க வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சாரி ஃபார் லாங் ஆன்சர், திஸ் வாஸ் மை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக கொடுத்துருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட் be confident, act your best in that 20 to 30 minutes. So mostly on the 20 minutes நடக்கும், maximum on the 50 minutes வரை நடக்கும். So Infosys in Infosys training they will make you to learn all the required things. So the interviewers will not focus on much on programming background, non-IT students. So one of the Infosys பொறுத்தவரையும் வந்து நானும் சொல்லணும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதனால ப்ரோக்ராமிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஒரு பேசிக்லேருந்து ஒரு மாடரேட் லெவலில் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், what are the common questions asked by non-CS or EE students by IT companies during interviews? What should be the strategy to get through the interview if one is almost related when it's come to programming languages? So first answer பண்ணியிருக்காது யார் பண்ணியிருக்காங்க, அங்கித் ஷரண் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சீனியர் அனலிஸ்ட் அட் அசென்சர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சீனியராக இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு ஆன்சர் யுவர் செகண்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட். Wear your smile and go to your interview room with full confidence. As you start your introduction, try to focus towards your strength. If you from a civil or electrical or non-IC streams, try to tell your interviews about your strength from your stream. So இன்டர்வியூக்குள்ள போகும்போது நல்லா ஸ்மைலிங் ஃபேஸாக போங்க, ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவலில் போங்க, கண்டிப்பாக இது பண்ணணும். ஆஸ் யூ ஸ்டார்ட் யுவர் இன்டர்வியூ, உங்களோட ஸ்ட்ரென்த், உங்கள் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. அதில் உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட், உங்கள் ஸ்ட்ரீமில் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நான்-சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீமில் என்னதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட the training will undergo 4 years. Now then you ask me the programming related questions, just for it to answer them. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, சாரி சார், ஐ எம் unable to remember this right now. I am polishing my skills on these subjects or programming language. But it is an advice, even if you don't know the programming, at least try to remember theory basic terms. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தெரியலனா கூட அந்த ப்ரோக்ராமிங், அந்த இப்போ சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தியரியும் இருக்குது, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இருக்குது. ஓகேவா, C++ எல்லாத்துலேயும் தியரியும் இருக்குது. அந்த தியரியாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹியர் கம்ஸ் யுவர் லக் பார்ட் அண்ட் ஆல்சோ இன் விச் டைரக்ஷன் you would your interview. Always try to keep the interview questions within our strength. Prepare for good and tell me about yourself and prepare for okay. ஸோ எப்பயுமே வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பயுமே ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஸ்ட்ரென்த்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அவர் அதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியலனா கூட அந்த ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய தியரி எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர் நான்-ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டக்கூடிய 15 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதுவும் இன்ஃபோசிஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ ஸ்டார்டிங்கில், தென் இசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீயிங் அன் ஈஸி ஸ்டூடெண்ட், வை இன்டு ஐடி. நீங்கள் வேற ஒரு இதெல்லாம் இருக்கும்போது, வேற ஒரு நான்-சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த உங்கள் டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி எதுக்கு ஐடி வரணும்னு நினைப்பீங்க. இது காமனாக வந்து எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சரும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஏன்னா இப்போயே 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ தேர்ட் கொஸ்டின்ஸ், வாட் ப்ரிப்பரேஷன் யூ ஹவ் டன் ஆல் திஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் யூ கிராஜுவேட்டட். ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், the major project after explaining of he started asking questions on the same topics. ஸோ ஒரு மேஜர் டாபிக்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே அதே டாபிக்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் வாட் எவர் யூ நோ அபவுட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட். ரொம்ப 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 முக்கியம், ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நான் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது எல்லா இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வாட் இஸ் த பாயிண்டர் இன் சி. ஸோ இந்த பாயிண்டர் அந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, அரே பாயிண்டர்ஸ் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் எனி ஸ்டேட்மெண்ட் யூசிங் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ யூ நோ எனி திங் அபவுட் டிபிஎம்எஸ். இந்த ஊப்ஸ் கான்செப்ட் டிபிஎம்எஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டூ யூ நோ அபவுட் எஸ்டிஎல்சி, இதையும் பார்த்துக்கோங்க.
தென் வாட் ஆர் த கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி டு யூ நோ. ஸோ இந்த இது வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து எப்போ 2019 போஸ்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் தே வில் ஆஸ்க் யூ த கப்புள் ஆஃப் கொஸ்டின் ரிலேட்டட் டு த டாபிக் யூ மென்ஷன் இன் யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் லைக் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நீங்கள் பேசுகிற விஷயத்துலேருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற விஷயத்தை வந்து பார்த்து நிதானமாக பேசுங்க. ஓகேவா? யூ ஆல்சோ ஆஸ்க் மீ த கொஸ்டின் ரிலேட்டட் டு ஐடி இம்பாக்ட் த ஃபியூச்சர். ஸோ ஐடி இம்பாக்ட் ஃபியூச்சர் வந்து ஐடி வந்து இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. யூ டிடன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐஓடி டெக்னாலஜி பட் யூ ஷுட் நோ த பேசிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு பேசிக்காச்சும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இஃப் யூ ரீலோகேட் ஃப்ரம் எனிவேர். ஸோ ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. தென் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் அஸ் ஆன் எனி டெக்னாலஜி. ஸோ இங்கே கூட வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியா அப்படின்னு இன்ட்ரெஸ்டானு கேட்டிருக்காங்க. ஃபைனலி ஆஸ்க் இஃப் ஐ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபோசிஸை பொறுத்து நான் சொல்கிற கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் போதும். டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர் இன்டர்வியூ தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஒரே ரவுண்டாக கேட்பாங்க? ஒரே ரவுண்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா? இந்த ஒரு கொஸ்டின் கேட்குங்க. ஏன்னா நானும் அதான் கேட்டேன். ஏன்னா வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது தனித்தனியாக தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க. நான் கேட்டப்பே வந்து இன்ஃபோசிஸில் தனித்தனியாக தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க. இன்டர்வியூலே கேட்டேன். அவர் வந்து தனியாக தான் இப்போ நடக்கும்னு பார்த்தா வந்து எனக்கு ஒன்ஸ் டெக்னிக்கல் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமே ஆஃபர் வந்துருச்சு. ஸோ ஓகே. தென் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸோட டெக்னிக்கல் கொஷின்ஸ். ஸோ யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஎஸ் எஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் எல்லாருக்குமே இது காமனாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க்டு லிஸ்ட்லேருந்து கேட்பாங்க. அரே அண்ட் பாயிண்டர் சொல்லியிருந்தேன். ஸோ ஜெர்னர் டயாட் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஜெர்னர் டயாட்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இன்ஜினியரிங் கேண்டிடேட் கேட்கலாம் ஜெர்னர் டயாட். தென் வாட் இஸ் ஐசி, அப்புறம் வந்து விஎல்ஐசி டெக்னாலஜி, அப்புறம் எல்சிடி எல்இடி, அப்புறம் ரியல் டைம் ஓஎஸ், அப்புறம் இம்ப்ளிக் கர்சர், தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் எம்பெடட் சி, அப்புறம் வாட் இஸ் பாயிண்டர் அண்ட் அதோட யூசஸ், தென் அப்புறம் கேர் வேர் கேர் அண்ட் டிபிஎம்எஸ், அப்புறம் மேக்ரோ அண்ட் ஆர்டினரி டெஃபினேஷன்ஸ், தென் difference and similarity between C and C++, differentiate between A quads and A double quads, then C2 அப்புறம் swapping, அதுக்கப்புறம் class and structure, அப்புறம் அந்த DBMS ஓட advantages, அப்புறம் array and pointer திருப்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் C++, அப்புறம் inheritance. ஸோ inheritance இந்த ஊப்ஸ் கான்செப்ட்லேயே வந்துடும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் படித்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் டெக்னிக்கலில். அண்ட் ஹெச்ஆர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் யூ நாட் pursuing dance or basketball, ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Tell me one real-time situation where you have emerged as a leader. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா tell me about yourself. அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எங்கே பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு டீம் லீடராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஸோ எதுக்காக இன்ஃபோசிஸில் அப்ளை பண்ணீங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, அண்ட் உங்கள் ஆர்கனைசேஷனை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ do you have any blind spots அப்படின்னு கேட்டிருக்காங்க. Tell us about the company and its position compared to its competitors. ஸோ இந்த கம்பெனியை பற்றியும் அவங்களோட பொசிஷன் பற்றியும் கம்பேர் பண்ணி உங்கள் காம்படிட்டர்ஸோட சொல்லுங்கள் அப்படின்னு காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை வந்து எது தனித்துவமாக காத்துது மற்ற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் எதுக்கு உங்களை வந்து ஹையர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லைக் டு ஒர்க். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பிங் ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ண விரும்புறீங்களா, ஸோ உங்களோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில். எனக்கு கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல. இதுவரையும் உங்களால் பண்ண முடியாத விஷயம் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறேன்னு தெரிலன்ட்டேன். ஸோ அப்புறம் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த், அப்புறம் எதுக்கு உங்கள் லாஸ்ட், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதோட லிங்க்லாம் நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீம்ல இருந்தும் ஒரு சில கொஷின்ஸ் வரலாம். நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அவர்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா தே மே ஆஸ்க். பட் அதே டைமில் உங்களுக்கு இதுலேயும் வந்து அவங்க இது பண்ணுறாங்களே ரோல் வந்து ஒரு ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக் தான் கேட்பாங்க. உங்களுக்குலாம் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட் பேட்ச்லாம் அப்படியே அட்டன் பண்ணப்போ பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பேசிக்கான டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண எனக்கு டைம் வந்து அதிலே போயிடுது, வீடியோ பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா?
ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஒரு சில இதுக்கெலாம் வந்து இது நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இதை டெலிகிராம் அது இன்ஸ்டாகிராம் வந்து நான் அப்போ வந்து செக் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.